ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் ஃப்ரெண்ட்ஸோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டும் கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போகலாம். ஜேகேயும் நம்ம மார்க்கு பிஸ்னஸ் விஷயமா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் டேக்கு ஹாப்பி. என்ன பன்னி கூட போகிறாருல, கூட ஜிமினா வர, அதனால செம ஹாப்பியாக ஜாலியாக ஜிமினா கிட்டே பேசிக்கிட்டே வராரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் இப்போ மாலிடம் இந்த மாதிரி நம்ம ஜிமினாவும் நம்ம டேய் ஜங்குக்கு மார்க் எல்லாரும் மாலுக்கு போனாங்கன்னா அவங்க காரை ஃபாலோ பண்ணபடி தான் நம்ம சுகாவுமே வந்துட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஜங்குக்கு என்ன மாதிரி நடந்துக்கிறான் டேக்கு ஜங்குக்கால் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமோ, இல்லை ஜங்குக்கோட இனிமையால் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமோங்கிற மாதிரி திங்கிங்கில் நம்ம சுகா நம்ம பாய்ஸஸை ஃபாலோ பண்ணிட்டு வருவார். இந்த மாதிரி இப்போ மால்குள்ளே கரெக்டாக இறங்கின அடுத்த செகண்ட் நம்மகிட்ட பன்னியோட ஹென்ஸை கிரிப்பை பிடிச்சிட்டு வா நம்ம ஷாப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டே ஜிமினா அப்புறம் நம்ம ஜங்குக் மார்க் எல்லாருமே இப்போ ஷாப்புக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. நம்ம டே எல்லாத்தையுமே கேட்குறாரு. எப்போது மட்டும் அந்த சைல்டிஷ் கேரக்டரில் எல்லாத்தையும் கேட்குறதும் எல்லாத்தையும் வாங்கி மார்க்கோட ஆன்சரில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்த ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினா அதில் கொஞ்சம் பேக்ஸை வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி வாங்கினா ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கு சொல்லவும் இந்த மாதிரி 2 பேருமே கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஜிமினாவும் மார்க்கும் இந்த பேக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் இப்போ கரெக்டாக ஒரு பிளேஸில் நம்ம டேயும் நம்ம ஜங்குக்கு மார்க்கு சுகர் ஜிமினா இவங்க எல்லாருமே ஃபுட்டு சாப்பிட உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டோம். டே அந்த பிளேஸில் உட்காந்துருக்காரு. டேக்கு நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் முடியவே முடியாது, நானாக தான் சாப்பிடுவேங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாரு. இந்த மாதிரி அடம் பிடிக்கிறத பார்த்துட்டு டே இது நம்ம ஹவுஸ் இல்லை பேபி அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் மாட்டவே மாட்டேன், நானாக தான் சாப்பிடுவேன், ஃபீட் பண்ணி விட்டிங்கன்னா நான் அப்புறம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபேக்காக வேறு கோவப்படுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு சரி சரி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்ட இடன் சைல்டிஷ் கேரக்டர் என்ன மாதிரி சாப்பிடுவார், அந்த மாதிரி சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்றது நம்ம சுகர் பச்சுட்டு இவன் என்ன இப்படி சாப்பிட விட்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா நம்ம நோட் பண்ணால் ஃபுட்டை மேலெலாம் கோட்டு வரல. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக் அவரோட கோட்டு மேலே போட்டிருப்பார்ல, அந்த கோட்டை கழட்டி ஜங்குக் மேலே கவர் பண்ணி விட்றாரு. அப்போனா எல்லாமே ஜங்குக்கோட கோட் மேலே தான் விழுவும். டேயோட ட்ரெஸ்ஸு டேமேஜ் ஆகாதுல, அந்த மாதிரி கவர் பண்ணவும் இது என்னது, ஏன் உன் கோட்டை இப்படி என் மேலே போட்டு விட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நீ ஃபுட்டை சேர்ந்துவல்ல அதுக்கு டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தேங்க்ஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுட்டை சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட சொன்னால் ஃபுட்டை மட்டும் ஜங்குக்கோட கோட்டில் கொட்டுறாரு. போட்டா குறைக்க அந்த அந்த டேபிள் அந்த மொட்டத்துலேயும் ஃபுட்டை சிந்துறாரு. இப்படி தான் பண்ணுறாருங்கிற மாதிரி நம்ம மார்க்கை நோட் பண்ணிகிட்டு இருந்தா அப்படியே கொண்டு வந்து நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. ஃபீட் பண்ணி விட்றேன்னு பேரில் ஜங்குக்கு மேலேயும் ஃபுட்டு இப்போ விழுது. போச்சு போச்சு. அவர் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் கோட்டை கழட்டி கொடுத்தாரு. இவரோட ஷர்ட்டுக்கு இப்போ என்ன பண்ண போகிறாராம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ண இல்லை டேங்க் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் பற்றியா நீ வாங்கி கொடுத்தா மட்டும் நான் சாப்பிட்ணும், நான் கொடுத்த நீ சாப்பிட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஃபேக்காக ட்ராமா பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபேக்காக க்ரை பண்ணி ப்ளே பண்ணுறத பார்த்துட்டு ஜிமினா டேயும் ஜங்குக்கு இருக்காங்களா இந்த மூமெண்ட்டை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தோம். சரி ஃபீட் பண்ணி விடு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃபீட் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஃபீட் பண்ணி விட்றேங்கிற பேரில் ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸும் ஃபுட் ஆக்கி விட்றாரு. இந்த மாதிரி ஃபுட் ஆக்குனா நம்ம மார்க்கை நோட் பண்ணிவிட்டு நம்ம காரில் ஒரு ஷார்ட் இருக்கலடா அதை எட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க் அப்படியே அங்கேருந்து எழுந்து போனோம். நம்மகிட்ட இப்படி தான் ஃபுட்டை சாப்பிட்டாருன்னு பார்த்தா அப்படியே எழுந்து வந்து அவரோட மவுத்து முழுக்க ஃபுட்டாக இருக்கும்ல அதை ஜங்குக்கோட ஷார்ட்டில் துடைக்கிறாரு. இந்த மாதிரி துடைக்கிறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி இழுக்கலாங்கிற மாதிரி வந்தால் நம்ம ஜங்குக்கு ஜிமினாவே எதுவும் பண்ணாதுங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை நீட்டுவாங்களா ஸ்டாப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு அவர் மவுட்டை மட்டும் டிஷ்யூ பேப்பரில் க்ளீன் பண்ண சொன்னால் ஜங்குக்கோட ஷர்ட்டில் அழகாக துடைக்கிறாரு. பேபி எப்படி டேடோட ஷர்ட்டில் அப்படி துடைக்கும் அந்த மாதிரி நம்மகிட்ட ஜங்குக்கோட ஷர்ட்டில் அப்படி மவுட்டை மட்டும் ரப் பண்ணி எடுத்துட்டு என் ஹேண்ட்ஸ்லாம் டேட்டியாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டில் துடைக்க வருவாரா. இது ஜிமினை பார்த்துட்டு ஹேண்ட்ஸ் டேட்டியாக இருந்தால் கழுவுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இந்த மூமெண்ட்டை நம்ம சுகர் போட்டு செம்மையாக ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்ம ஜேகேயை அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நம்மகிட்ட அவரோட ட்ரெஸ்ஸு முழுக்க ஃபுட்டு இப்போ நம்மகிட்ட வேறு மவுத்தை வேறு க்ளீன் பண்ணியிருப்பார்ல,
இந்த மூமெண்ட்டையும் பார்த்துட்டு அப்படி இருக்கிற ஜங்குக்கும் இப்போ டேக்கிட்ட இருக்கிற இந்த ஜங்குக்குள்ளேயும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன் இவன் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறான்? சின்னதாக மேடோ இல்லாட்டி பாடி கார்ட்ஸோ அவனோட ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஜூஸு இல்லாட்டி காஃபி எதாவது கொட்டினாலே அவங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கொடுப்பான். நானே 2-3 மீட்டிங் பிளேஸில் பாடி கார்ட்ஸுக்கு இப்படி பனிஷ் பண்ணதை நான் பார்த்தேன். ஆனாட்டே அவனோட காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்க முடியாது. இவன் ஏன் டேக்கிட்ட இந்த அளவுக்கு இவ்வளோ சாஃப்டாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். மார்க் அப்படியே கரெக்டாக நம்ம ஜொங்கு கிட்ட வந்துட்டு, பாஸ் இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த ஷர்ட்டை அப்படியே கலட்டுறாரு. கலட்டிட்டு அப்படி ஷர்ட்லெஸ்ஸாக நின்னா அங்கே மாற ஹேண்ட்ஸு கழுவ போன நம்ம டேடான் வேகமாக வந்து ஜொங்குக்கு ஹக் பண்ண பிடிக்கிறாரு. பண்ணி பண்ணி என்ன பண்ணுற இது ஒன்றும் சேஞ்ச் பண்ணுற ரூம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பேபி நான் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணல, அப்போ ஏன் ஷர்ட்டாக கலட்டுனேன், அப்புறம் ஃபேண்ட்டை கலட்டுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லைடா ஷர்ட்டை மட்டும்தான்டா சேஞ்ச் பண்ண போகிறேன், நீ ஏன் இப்படி ஷர்ட்டை கலட்டின, பரு இந்த இடத்துல இருக்க எல்லாருமே உன்னை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னான். டேய் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு, சரி இந்த ஷர்ட் வேண்டாம், டாட்டியாக இருக்கல இது நீ மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீ எனக்கு ஷர்ட் போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நானா நீயே போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஷர்ட்டை மூவ் ஆன் பண்ணி வச்சுட்டு, இப்போ மார்க்கெட்டுன்னு இருப்பால் அந்த ஷர்ட்டுக்கு பட்டன் போட்டதுக்கு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி போட வைக்கிறாரு. இந்த மாதிரி போட வச்சேன். டேய்க்கு செம்ம ஹாப்பி. பட்டன்ஸை மேலே அவரை நெக்கு வரைக்கும் போட்டுட்டு அதே வேகத்தில் கீழே வேற மூவ் ஆன் பண்ணி விட்றாரு. பட்டன்ஸ் அவுக்குறாரு. இந்த மாதிரி அவுக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிமினா ஷாக் ஆகி என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த மாதிரி ப்ளே பண்ணுறது சூப்பராக இருக்குது, பன்னிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண விடுறது நல்லா இருக்குது, நான் தான் உனக்கு டெய்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் பட்டனை நெக்கு வரைக்கும் போடுறாரு. போட்டுட்டு விட்டுருவாருன்னு நினச்சா மறுபடியும் பட்டன்ஸை வேகமாக கீழே வர்ற அவுட்கிறாரு. பட்டனை போடுறாரு அவுக்குறாரு, பட்டனை போடுறாரு அவுக்குறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மார்க்கு ஷாக் ஆகி, போட்டும் இதுக்கு மேலே பட்டன்ஸை இப்படி ப்ளே பண்ணி விளாண்டிங்கன்னா அவ்வளோ பட்டனும் கலந்து கைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம டேக் காண்டாயிட்டாரு. காண்டாகி பக்கத்தில் கேக்கு நம்ம டேக்கு வாங்கி வச்சுருந்த கேக்கு சாப்பிட வச்சுருப்பார்ல, அதில் இருக்க க்ரீமை அப்படியே நம்ம டே எடுத்து மார்க்கோட ஃபேஸ் முழுக்க தேய்ச்சிடுவார். இந்த மாதிரி தேய்ச்சா பாஸுக்கு மட்டும் இல்லை இந்த பனிஷ்மெண்ட், பாஸு கூட பக்கத்தில் நான் இருந்தேன் எனக்கும் இப்படி கிடைக்குங்கிறது தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க் அப்படியே டே நோட் பண்ணா. ஐயா நீங்கள் இப்போ என்ன பார்க்க சூப்பராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்கிறாரு. ஓ இப்போ என்ன பார்க்கணும் சூப்பராக இருக்கேண்ணா, டேங் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், செம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டே கூட கொஞ்சம் அந்த கேக்கு க்ரீம் எடுத்து மார்க்கோட ஃபேஸ் முழுக்க அங்கிட்ட இங்கிட்ட தேய்க்கிறாரு. இந்த மாதிரி தேய்க்கிறத பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு லைட்டாக பொசசிவ் ஆயிடுச்சு. டக்குன்னு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மார்க்கு ஹையாங் ரொம்ப டேர்ட்டியாக இருந்தார்ல, அவரை நான் பியூட்டியாக ஆக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டே என்ன நீங்கள் பியூட்டியாக வர ஆக்கியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றாரு. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டேக்கிட்ட வந்து நிற்கவும், இந்த ஃபேஸ் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. பாஸ் என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கு கட்டுவோம். இந்த மாதிரி க்யூட்டாக ரொம்ப மாதிரி ஜாலியான மூமெண்ட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபுட் ஷாப்பை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோம் அந்த பிளேஸில் 2-3 பர்சன்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு, மார்க்கும் நோட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க மாஃபியாஸில் மற்ற மாஃபியாஸோட பாடி கார்ட்ஸ் மற்ற மாஃபியாஸ்லாம் அவங்களுக்கு தெரியும்ல, அதனால இந்த மாலில் டிஃப்ரெண்ட்டாக 2-3 மெம்பர்ஸ் இருக்கிறத நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு, டே இந்த பிளேஸில் ஏதோ தப்பாக இருந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் பாஸ், நான் கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் ஒரு 5 மெம்பர்ஸை நோட் பண்ணேன், அந்த பர்சன்ஸ் இப்போ மால்குள்ளே இருக்கிறாங்க, இங்கே எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கும் தெரியல, ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்களோ, ஆனால் இவங்க நியூ பர்சன் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம டே தான் ஒரு ஷாப்பை நோட் பண்ணுறாரு. அதில் வந்து ஐஸ்கிரீம் ஷாப் தான். டேக்கு தான் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பை பார்த்தோன்னே எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி, பன்னி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான், நீ வந்து அந்த 5 மெம்பர்ஸு எங்கெங்கே இருக்காங்க, யார் என்ன பண்ண வந்திருக்காங்கங்கிறத அவங்கள ஃபாலோ பண்ணி கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி மார்க் அங்கேருந்து கிளம்புனோம். இந்த மாதிரி மார்க்கு தனியாக ஒர்க்கு கொடுத்து அனுப்புகிறத நம்ம ஜிமினாவும் சுகா 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நோட் பண்ணோம். ஏதாவது ப்ராப்ளமா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை சும்மா தான்
காரில் ஒரு திங்ஸ் இருக்குது அதை எடுக்க தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேக் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா ஜிமினா அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம ஜிமினாவே நேராக என்ன செய்வார்னா ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு போவார். இந்த மாதிரி போனோம். அந்த 5 மெம்பர்ஸில் ஒரு 3 மெம்பர் கரெக்டாக நம்ம டேக்குக்கு நோட் பண்ணபடி வராங்க. இந்த மாதிரி வரதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் தன்னை தான் அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, தன்னோட எனிமி அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா இங்கே இரு, நான் உனக்காக அங்கே ஒரு சாக்லேட் இருக்குது அதை வாங்கிட்டு வரேன், இதுலேயே நின்று ஜிமின் ஐஸ்கிரீம் கொண்டு வரலான்ட்டு ஒரு விட்டுட்டு ஒரு 4 ஸ்டெப் தான் எடுத்து வைப்பார். இந்த மாதிரி எடுத்து வச்சா நம்ம ஜங்குக்கு விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு பின்னாடி நிற்கிற கிட்ட போகிறாங்க. இந்த மாதிரி போனால் ஜங்குக்கு ஷாக் ஆகி என்ன நம்மளை அட்டாக் பண்ண வந்த மாதிரி தெரியல, பின்னாடி யார்கிட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படி திரும்பி பார்த்தேன். அதில் ஒரு பர்சன்ட் நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரி நைஃபை ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு கிட்ட வர்ற மூமெண்ட் தெரில தன்னை ஒரு பர்சன்ட் அட்டாக் பண்ண வராங்கங்கிறது தெரியாமல் அப்படி என்னன்னா நம்ம ஜிமினா இந்த மூமெண்ட்டை பற்றி ஷாக் ஆகி ஐஸ்கிரீமில் கீழே போட்டுட்டு அங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்து கட்டிட்டு வந்தோம். இப்படி வார நம்ம ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு இதே பிளேஸில் தான் நம்ம சுகாவும் இருப்பார். இந்த மாதிரி அட்டாக் பண்ண வர்றதை பார்த்துட்டு சுகா செமையாக ஷாக் ஆனோம். இந்த மாதிரி அட்டாக் பண்ண வர பர்சன்ட்டுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம ஜங்குக்கு என்ட்ராகி டேக்கு முன்னாடி என்ட்ராகி டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு இப்போ ஒரு பர்சன்ட் அட்டாக் பண்ண வராங்களோ அந்த பர்சன்ட்டை பார்க்காத அளவுக்கு செஸ்ஸுக்கிட்ட அவரோட ஃபேஸை வச்சு ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு பேபி அப்படியே உன் பண்ணியை டைட்டாக ஹக் பண்ணிவியா, நான் உன்னை இங்கேருந்து கீழே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ் வரைக்கும் தூக்கிட்டு போவேனா, ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து தூக்கிட்டு நேராக ரன் பண்ணபடி ஓட ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஓடுறத பார்த்துட்டு அவனை அட்டாக் பண்ண வந்தா இவன் யாரடா புதுசாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த 3 மெம்பர்ஸுமே ஜங்குக்கை ஃபாலோ பண்ணபடி வந்தால் ஜிமினா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் நீ எங்கே தூக்கிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நம்ம குக்கை ஃபாலோ பண்ணோம். இந்த மாதிரி ரன் பண்ணபடி ஓடி வந்துட்டவங்க இப்போது யாருமே இல்லாத பிளேஸ் கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு லிஃப்ட் மூலியமாக கீழே வந்துட்டாரு. இப்படி கீழே வந்தால் யாருமே இல்லாத பிளேஸில் கரெக்டாக நம்ம ப்ராடஸ்ட்டிலே பிடிச்சபடி நிற்கிறாரு. இந்த மாதிரி என்ன பண்ணி நீ என்ன அப்படியே நின்றுட்ட, கார் வந்துருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜங்குக்கு முன்னாடி 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, பின்னாடி 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நிற்க வச்சுட்டு டேயோட ஃபேஸில் அவரோட கர்ச்சிப் இருக்கும்ல அந்த கர்ச்சிப் எடுத்து ஐஸை கிரிப்பாக கட்டிட்டு டேயோட ஃபோர்கெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ உன் கூட ஹைட் அண்ட் சீக் விளையாட போகிறேன், நீ இப்போ என்ன பண்ணுவியா, இந்த பிளேஸில் எனக்காக வெயிட் பண்ணுவியா, நான் ஐஸை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீ என்னை தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஐஸை கட்டுற மூமெண்ட்டுக்கு ஓகே பண்ணுவார். இந்த மாதிரி ஓகே பண்ணோம். இந்த மூமெண்ட்டை ஹியூமன் 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு ஷாக்கானா சுகா இந்த பிளேஸ்க்கு வந்ததை பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி சுகா நீ இங்கே என்ன பண்ணுற, அட்டாக் பண்ண வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போவே நான் தான் சொன்னோம்ல இந்த ஜேகேயால் ப்ராப்ளம் வரும்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா நம்ம ஜேகே பிடிச்சி திட்டுனோம். இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் டேயோட ஐஸை கட்டிட்டு அப்படியே அவருக்கு பின்னாடி பேக்கப் பண்ணபடி பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு நீ இங்கேயே இரு, நான் சொல்ல தான் என்னை விடணும், நான் போய் ஓடி ஒழிஞ்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே உன்னை என்ன டைட்டாக பிடிச்சிக்கிறேங்கிற மாதிரி சொல்லார். இந்த மாதிரி சொன்னோம். நம்ம ஜங்குக்கு ரொம்ப அமைதியாக அந்த 5 மெம்பர்ஸையும் நோட் பண்ணால் அந்த 5 மெம்பர்ஸுமே ஜங்குக்கு அட்டாக் பண்ண வரல, தானே அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, ஜங்குக்கு சிங்கிள் மேனாக தான் நிற்கிறாரு, ஜங்குக்கை கில் பண்ணிவிட்டு அவனையும் கில் பண்ணுங்கடா, 2 பேரையுமே கில் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு 5 மெம்பர்ஸும் நேராக நம்ம குக்கை பட்டுப்படி ரன் பண்ணபடி வந்தா இது நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு அங்கே விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் பிளேஸ்க்கு ரன் பண்ணபடி வந்தா நம்ம ஜேகே மாஃபியா கிங் இல்லை 5 மெம்பர்ஸையும் ஒரே செகண்டில் கில் பண்ணிடுவார். அத்தனை பர்சன்ட்ஸு 2 ஹேண்ட்ஸையும் நைஃப் எடுத்தபடி பக்கத்தில் வந்த அடுத்த செகண்ட் 5 மெம்பர்ஸோட ஹிப்பு நெக்கு ஜெய்ஸுன்னு சொல்லி ஒரு செகண்டில் கில் பண்ணிவிட்டு பேபி இப்போ என்னை விடு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்ட எப்படி விடுவாரா அந்த மாதிரி விட்டான். ஆப்போசிட்டில் ஒரு பர்சன்ட் கண்ணை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணுற மாதிரி வர்ற அந்த பர்சன்ட்டை கிட்ட ரன் பண்ணபடி ஓடுற விக்கெட்டுக்கு அந்த நைஃபை தூக்கி வீசி அந்த பர்சன்ட்டையும் அதே பிளேஸில் கில் பண்ணிவிட்டு அந்த பர்சன்டோட ஹேண்ட்ஸில் இருக்க கன்னை நம்ம ஜங்குக்கு வாங்கிடுவார். இப்படி வாங்கிட்டு இன்னும் எத்தனை பர்சன்ட் இந்த பிளேஸில் இருக்காங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி அந்த கன்னை அப்படியே அவரோட பாக்கெட்டில் வச்சுட்டு இப்போ ஐஸை ஓப்பன் பண்ணி என்னை தேடி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ பேர் கீழே டெட்டாகி கிடக்கிற மூமெண்ட்லாம் நம்ம தெரியல. அது ஐஸை கிரிப்பாக கட்டினா ஒரு மாதிரி பிளாக் தெரியும்ல அந்த மாதிரி தான் தெரியுது.
நீ ஐஸை ஓப்பன் பண்ணாமல் என்னை தேடி வா, எனக்கு என் கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறாரு. என் வாய்ஸ் கேட்கல, என்னை தேடி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த 5 மெம்பர்ஸை மூவ் ஆன் பண்ணி நம்மகிட்ட ஜங்குக்கோட வாய்ஸ் எங்கே கேட்குதோ அங்கே அப்படியே மூவ் ஆன் ஆகி வராரு. இப்படி அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆன அடுத்த செகண்ட் டேக்கு நார்மலாகவே ஐஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தெரிய ஆரம்பித்தோம். ஜங்குக்கு அந்த பிளேஸில் இல்லாத பார்த்துட்டு பன்னி பன்னி பட்டியா பட்டியா என்னை விட்டுட்டு போயிட்டேன், பன்னி என்னை விட்டுட்டு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி அழுவார். இந்த மாதிரி அழுதா நம்ம ஜங்குக்கு திரும்பவும் ஒரு காருக்கு பின்னாடி இருந்துட்டு நம்ம டேக்கி சிக்னல் கொடுக்குறாரு, நான் இங்கே தான் இருக்கேன் தேடி வானுங்கிற மாதிரி சொல்லவும், கரெக்டாக அந்த கார்கிட்ட போகவும் நம்ம ஜங்குக்கு நான் அப்படியே காரை விட்டு மூவ் ஆன் ஆகி, அதாவது ஹைட் அண்ட் சீக் தானே ப்ளே பண்ணுறதா டேட்டா சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு பன்னி சீட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கத்துறாரு. இந்த மாதிரி கட்டணும், யார் சீட் பண்ணா, நானும் சீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் இப்போ கரெக்டாக டேய் நம்ம ஜொங்குக்கு பிடிச்சிருவாரு. இப்படி பிடிச்சா நம்ம ஜொங்குக்கு ஷாக் ஆகி ஏதோ எனிமி நடிச்சிட்டு அந்த கன் இருக்கும்ல அதை கரெக்டாக டேயோட ஹெட்டில் வைக்கவும், பத்தியா என்னை ஷூட் பண்ண போகிற பற்றியா, நான் உன்னை பிடிச்சிட்டா என்னை நீ கீழ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை பேபி எனிமியும் நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கன்னை அப்படியே பேக் சைடாக வச்சு மறைச்சிட்டு என்னை கண்டுபிடிச்சிட்டல, சரி வா காருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ அந்த பிளேஸ்க்கு ரன் பண்ணப்படி நம்ம ஜேகப் இப்போ இந்த மாதிரி மூச்சு இறக்க ரன் பண்ணபடி வர்ற மூமெண்ட்டை நம்ம சுகர் நோட் பண்ணோம். டே ஜேகே கூட சேஃபாக இருக்கிற மூமெண்ட்டும் அங்கே ஒரு 5 மெம்பர் 6 மெம்பர் டெட்டாக இருக்க மூமெண்ட்டையும் பட்டுட்டு நம்ம ஜேகப் அப்படியே நம்ம டே நோட் பண்ணோம். ஜான் தான் இந்த மாதிரி ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு போக சொல்ல, உன் பிரதரோட உயிர் என்கிட்ட இருக்குது, அந்த பேப்பர்ஸ்லாம் நீ கொடுத்தீங்கன்னா உன் பிரதர் டெத் ஆகிடுவான்னு மிரட்டியிருப்பான். ஆனால் நம்ம ஜேகப் அதை பெருசாக எடுத்துக்காமல் நம்ம டே சுகர் கூட சேஃபாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை கரெக்டாக ஹெட் ஆஃபீஸ்க்குள்ளேயே கொண்டு போயிருப்பார். இப்படி கொண்டு போனால் அந்த பிளேஸில் டே இந்த மாதிரி கில் பண்ணதுக்கு 5 மெம்பர்ஸ் வந்துருப்பாங்களே, அந்த டே ஒரு வீடியோ காலாக காட்டி மாலில் இவங்க எல்லோரும் நிற்கிறதையும் காட்டி டேயை ஃபர்ஸ்ட்டில் அந்த ஐஸ்கிரீம் வாங்குகிற பிளேஸில் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்களே, அந்த மூமெண்ட்டையும் நம்ம ஜேகப்கிட்ட காட்டியிருப்பாங்க வீடியோ கால் மாதிரி. இதை பார்த்து நம்ம ஜேகப் பயந்து போய் உள்ளே என்ட்ரானவர் அந்த வேகத்திலேயே நேராக இந்த பிளேஸ்க்கு ரன் பண்ணபடி வந்திருப்பார். இங்கே ரன் பண்ணபடி கரெக்டாக காரை அந்த மாலுக்கு வெளியே விட்டுட்டு உள்ளே ரன் பண்ணபடி வேகமாக ஓடி வர அந்த மூமெண்ட்டும் சேஃபாக இருக்கிற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு டயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், இங்கே ஜேகப் நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கிட்ட பேசிட்டு இருந்த நம்மட்டே வேகமாக போய் ஜேகப்பை ஹேக் பண்ணிவிட்டு, ஹையாங் நானும் பண்ணி ஐடன்சி விளாண்டோம், நீயும் வரியா சேர்ந்து விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சாரி டயாங் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணால் நம்ம சுகர் நம்ம ஜங்குக்கு பிடிச்சி திட்டுறாரு. உன்னால் தாண்டா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம், இப்போ நான் சொன்னேன் மார்னிங் தானே சொன்னேன், உன்னோட எனிமீஸால் என் டேக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்ட்டு, உன்னால் எனிமீஸால் இன்றைக்கி என் டேயோட உயிருக்கு ஆபத்தாகிடுச்சுங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாட்டிட்டு இல்லை ஹையாங் இதுக்கும் ஜேக்கிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம டேக்கி என்ன பேசுகிறாங்கிறதே புரியல. நம்ம பன்னியை நம்ம ஜுகாவை ஜேகப்பை மாற்றி நோட் பண்ணால் ஒயன் இப்போ அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி ஜேகப் சொல்கிறது கரெக்டு தான், இதுக்கும் ஜேக்கிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரீசன் ஜேகப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜேகப்பான்ங்கிற மாதிரி சுகர் ஷாக் ஆனால் ஜானை பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஹெட் ஆஃபீஸில் கொடுக்க போனேன், அவனோட பாடி கார்ட்ஸ் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜேகப் இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம சுகர் ஷாக் ஆகி வேகமாக சுகர் ஸ்லாப் பண்ணுறாரு. எத்தனை டைம் சொல்கிறேன் இந்த மாதிரி மாஃபியா கேங்ஸ்டருக்குன்ட்டுலாம் ப்ராப்ளம் பண்ணாத ஒர்க்கை பாருன்ட்டு, உன்னால் இன்றைக்கி டேயோட உயிர் எந்த நிமிஷம் எப்படி டெட் ஆகிருப்பானுங்கிறதே தெரியாது, ஏன் இந்த மாதிரி பண்ண, இந்த பிளேஸ்லேருந்து ஒவ்வொரு டைமும் அட்டாக் பண்ண வர மூமெண்ட்டை பற்றி நான் எந்த அளவுக்கு பயந்தேன் தெரியுமா, ஒரு செகண்டில் நான் ஜேகேயோட பாடி கார்ட்ஸ்க்கு ஜேகே தான் கில் பண்ண விட்டுருக்காங்க இந்த பாடி கார்ட்ஸ் நினச்சி இவ்வளோக்குள்ள டென்ஷன் ஆனேன் தெரியுமா, இதெல்லாம் நீ பண்ண ஒர்க்கு தானா, எதுக்காக ஜேகப் இந்த மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி கோவமாக தீர்த்துட்டு நம்ம ஜேகப்பை ஸ்லாப் பண்ணால் க்ரை பண்ணி அழுறாரு. என்ன பண்ணுறீங்க ஹயாங் ஏன் அடிக்கிறீங்க ஹயாங்க்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்பை ஹக் பண்ணி அழுற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம சுகர் எதையுமே பேசாமல் நேராக அங்கேருந்து கோவமாக கிளம்பி போனோம். நம்ம தான் ஜேகப்போட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சபடி ஹயாங் போகாதங்கிற மாதிரி சுகர் ஃபாலோ பண்ணபடி போனால் இப்போ சுகர் நம்ம ஜிமினா ஒய்யனு எல்லாருமே நம்ம டேயோட ஹவுஸ்க்கு, அதாவது நம்ம சுகரோட ஹவுஸ்க்கு வந்துருவாங்க. நம்ம ஜேகே இது ஜானோட பாடி கார்ட்ஸா, அவன் கூட ப்ராப்ளம்னா ஏன் பேபி ஏன் ட்ரஷ் பண்ணுறானுங்கிற மாதிரி காண்டாகி நம்ம ஜேகே அங்கேருந்து அவரோட மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போயிடுவார்.
அங்கேருந்து அவரோட மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போனான். இப்போ ஜானோட பாடி கார்ட்ஸ் தான் அத்தனை மெம்பர்ஸும் டெத் ஆகிட்டாங்களா. அந்த மூமெண்ட்டை ஜான்கிட்ட வந்து சொல்லவும், அந்த ஜேகப்புக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் அவன் என்னோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறியுமே கில் பண்ணுவான் அவன் பிரதரை சேவ் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி செம காண்டில் கட்டுறான். அந்த மாதிரி கட்டுனா அந்த பிளேஸ்க்கு ஜேகோ பிளேட்டாக தான் வந்தான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பாடி கார்டு சொல்லவும், என்னடா சொல்கிறா ஜேகப்புக்கு கில் பண்ணலையா? ஜேகப் கில் பண்ணாமல் ஏன் பாடி கார்டு மேலே கையை வைக்கிறதுக்கு எவனுக்குடா துணிச்சல் வந்துச்சுங்கிற மாதிரி அவன் பயங்கரமாக கத்துனா ஜானோட மொபைல் ரிங் கிளிக் ஆகுது. இந்த மாதிரி கால் கிளிக் ஆகிறத பார்த்துட்டு இப்போ யார் அப்படிங்கிற மாதிரி அந்த காலை அட்டன் பண்ணா, டே ஜான் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு பேசுகிறாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கோட வாய்ஸை கேட்டு ஜானுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. ஜேகே நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், வாய்ஸை வச்சு நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டவளுக்கு, ஆமாம் தேவையில்லாமல் ஏன் பேபியை கில் பண்ண ஓம் பாடி கார்ட்ஸ் அந்த பிளேஸ்க்கு அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜானுக்கு வந்து அவரோட ஒய்ஃப்னு தெரியாதுல்ல, அதனால நான் உங்களை அட்டாக் பண்ண நான் அனுப்பலையே, நான் உங்களையோ உங்களோட ஒய்ஃபை அட்டாக் பண்ண எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணலைங்கிற மாதிரி ஜான் சொன்னால், பக்கத்தில் இருக்க பாடி கார்ட்ஸ் தான் பாஸ் கில் பண்ணது எல்லாமே ஜேகேடாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு ஜான் ஷாக் ஆனா, என்ன இப்படின்னா உன் பாடி கார்டு சொல்கிறானா உன் பாடி கார்டை மட்டும் வரையும் கீல் பண்ணது இந்த ஜேகே தான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீங்கள் எதுக்காக ஏன் பாடி கார்ட்ஸை கீல் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜான் கேட்டா, டேய் வண்ட கோவிட்டுக்கு ஓன் பிளேஸ்க்குள்ள என்றாகி ஒன்றை தாண்டா கீல் பண்ணணும்னு நினச்சேன். அவன் என்னோட ஒய்ஃப்டா, உனக்கும் ஜேகப்புக்கும் ப்ராப்ளம்னா நீ அவங்கிட்ட மட்டும்தான் ப்ளே பண்ணிக்கணும். ஏன் பேபிக்கிட்ட எதுக்கு வந்த, ஏன் பிரின்ஸை இதுக்கு டச் பண்ண நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்துவாரா. அந்த மாதிரி கட்டுனா ஜான் இந்த மாதிரி ஜங்கு கத்துறதெல்லாம் கேட்டு ஷாக்காகி பிரின்ஸா ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு ஷாக்கில் இருக்க ஜானுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணபடி, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் ஜான், என் பேபி மேலே உன்னோட சேடாக பட்டாலே நீ இந்த வேர்ல்டில் சேடோவே இல்லாதபடி ஆயிடுவ, மைண்டில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணவும், ஹே என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு, தானடா அட்டாக் பண்ண சொன்னேன், ஜேகேவோட ஒய்ஃபையே கில் பண்ண சொன்னேன்னா அவங்கள அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜானு கட்டுனா, பாஸ் ஒரு குட்டி மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன மிஸ்டேக், தானே அட்டாக் பண்ண சொன்னேன், அதுதான் மிஸ்டேக், என்னடா சொல்கிற, நீங்கள் சொல்கிற அந்த தான் ஜேகே பாஸோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜான் ஷாக் ஆகி என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி நோட் பண்ணால், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி லீயை கில் பண்ணி ஜங்குக்கு அங்கேருந்து தூக்கிட்டு போன மூமெண்ட்லேருந்து எல்லா மூமெண்ட்டையுமே பாடி கார்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லி முடிக்கவும் அந்த பாடி கார்டுக்கு ஒரு ஸ்லாப்பு, டேய் நான் பெசாட்டிக்கு ஜேகப்டே ப்ராப்ளம் பண்ணியிருப்பேனாடா, ஜேகே கிட்ட ஏன்டா என்ன மாட்டி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுறாரு. ஏதோ அவன் ஜஸ்ட்டு வார்ன் பண்ணதுக்கு கால் பண்ணி இப்படி பேசிகிட்டு இருக்கான், இல்லைன்னு வச்சுக்கோ இந்நேரத்துக்கு அவன் இந்த பிளேஸ்க்கே வந்து என்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான். டேக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால், ஆமாம் பாஸ் மேரேஜ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லை நீங்கள் ஜேகப்போட ப்ராப்ளத்துக்கு போகிறதுக்கு பதிலாக டேயை டச் பண்ண அந்த பிளேஸில் சுகாவோ ஜேகப்போ என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஜேகே தான் என்ட்ராகுவார், எங்களுக்கு லேட்டாக தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால், சரி டேயை விட்டுருங்க, ஜேகப் தான் இப்போ நமக்கு முக்கியம், ஜேகப்பை மட்டும் கவனிச்சிக்கிட்டே இருங்க, சிக்க சொல்ல ஜேகப்பை கில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு ஜான் அப்படி அவங்க பாடி கார்ட்ஸுக்கு மட்டும் ஒர்க்கு கொடுத்தான். ஜாக்கு தான் லீட் எத்தாட்டாம்ல அந்த பெயின்லேயே உட்காந்துருக்கான். இந்த மாதிரி உட்காந்துருந்தான். டேயை எப்படியாவது பழி வாங்கணும், தன்னோட பிரதர் டெத் ஆகி அவனோட டெட் பாடிக்கு நம்ம ஜாக்கு ஃபியூனல்லாம் நடத்தி முடிச்சிருப்பான். இந்த ஃபியூனல் நடத்தி முடிச்சுட்டு லீயோட பிக்கை ஜாக்கை நோட் பண்ணிக்கிட்டு, உன்னை என்கிட்டேருந்து பிரித்த அந்த ஜாக் டேக்காக தானே உன்னை கில் பண்ணால், எத்தனையோ டைம் 2 பேருமே பனிஷ் பண்ணியிருக்கீங்க, ஃபைட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எப்போதுமே உன்னை கில் பண்ணாதவன் அந்த டேக்காக உன்னை இன்றைக்கி கில் பண்ணிட்டான். கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் லீ, உனக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். அந்த டேயை அந்த ஜேக்கிட்டேருந்து மொத்தமாக பிரித்து அவன் லைஃப்பில் இல்லாதபடி நான் அவனை அழிக்கிறேன். எப்படி நீ என்னை விட்டு போன மூமெண்ட் எனக்கு எவ்வளோ பெயினை கொடுக்குதோ
அதை விட பல மடங்கு பெயின் அந்த ஜேக்கிக்கு நான் கொடுப்பேன். டேய் மூலியமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வேற அந்த பிக்கை பார்த்து பேசிக்கிறான். ரிவெஞ்ச் ஜேக்கே எடுத்தே தீர்வேங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருந்தான். இப்போ நம்ம சுகா சைடை காட்டுது. சுகர் தான் அவரோட பெட்ரூமில் உட்காந்துருந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜிமினா அப்படியே நம்ம சுகா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, இங்கே பாருங்கள் சுகா, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. எனிமீஸ் எல்லா பக்கத்துலேயுமே எனிமீஸ் இருப்பாங்க. ஜேகப்புக்கும் எனிமீஸ் இருக்காங்க. ஏன் உங்களுக்குமே பிஸ்னஸ் சர்க்கிளில் எனிமீஸ் இருக்காங்க. ஜங்குக்கும் இருப்பாங்க. ஏன் நாளைக்கு நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணால் எனக்கும் எனிமீஸ் வருவாங்க. எனிமீஸ் இல்லாத பர்சன்ஸ் யாருமே கிடையாது. டேயை லவ்வா ஒரு கேராக பார்த்துக்கிற ஒரு பர்சன் தான் இப்போ உனக்கு வேணும். நீ ஜங்குக்கை பார்த்துட்டுக்கப்புறம் உன்னோட ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். டேய் ஜங்கு கூட இருந்தால் ஹாப்பியாக தான் இருப்பான். நம்மளே மாதிரி ஜங்கு டேயை ரொம்ப ஹாப்பியாகவே வச்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த ஷாப்பிங் மாலில் ஃபுட்டு சாப்பிட சொல்ல எந்த அளவுக்கு டே ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்த ப்ளே பண்ண மூமெண்ட் எல்லாமே நம்ம சுகாவுக்கு அப்படியே ரீக்கப் ஆகிட்டு ஜிமினாவை நோட் பண்ணுறாரு.